Next topic is purification of colloids. So colloidal solution வந்து நம்ம different methods வந்து யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ அந்த கொலாய்ட்ஸ்ல வந்து impurities வந்து present ஆயிருக்கும். ஸோ அப்ப அந்த impurities வந்து அது ரிமூவ் பண்ணலன்னா ஸோ அது வந்து precipitate ஆயிடும். ஸோ அந்த impurities அந்த impurity precipitate ஆகுது இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் coagulation. ஸோ அந்த impurities வந்து ரிமூவ் பண்றது அந்த ப்ராசஸ் தான் purification of colloids. ஸோ அது வந்து 3 மெத்தட்ஸ் வந்து இருக்குது. டயாலிசிஸ், electrodialysis and the ultrafiltration. So dialysis இந்த மெத்தட வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணவர் வந்து கிரஹம். ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, இம்பியூரிட்டிஸை வந்து அந்த கொலாய்டல் சொல்யூஷன்ல இருந்து செப்பரேட் பண்றாங்க. அந்த இம்பியூரிட்டிங்கிறது ஹியர் எலக்ட்ரோலைட். ஸோ அப்போ வந்து என்ன பண்றாங்க, இந்த ப்ராசஸ் அந்த என்ன மெத்தடை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டெஃப்யூஷன். ஸோ ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன், அது ஒரு பேக் மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த பேக்ல வந்து ஸோ கொலாய்டல் சொல்யூஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த கொலாய்டல் சொல்யூஷன்ல இம்பியூரிட்டிஸும் சேர்ந்து வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன் வெளில இருந்து வாட்டர் வந்து ஃப்ளோ பண்றோம். ஸோ ஃப்ளோ பண்ணும்போது அந்த வாட்டர் மூவ் பண்ணும்போது அந்த இம்பியூரிட்டிஸும் சேர்ந்து வெளில வந்து போயிடுது. So we are getting that pure form of colloid in that semi-permeable membrane. So இந்த ப்ராசஸ் diffusion வந்து பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோடயாலிசிஸ். ஸோ இதுவும் டயாலிசிஸ் மெத்தட் மாதிரியே தான். பட் இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை யூஸ் பண்ணி அந்த இம்பியூரிட்டி வந்து செப்பரேட் பண்றோம். ஸோ அதனால இதை வந்து என்ன சொல்றோம், எலக்ட்ரோடயாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த இம்பியூரிட்டி ரிமூவ் ஆகிறதும் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அண்ட் தென் இந்த 2 கம்பார்ட்மெண்ட்லயும் வாட்டர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ கரண்ட் வந்து பாஸ் பண்ணும்போது இந்த இம்பியூரிட்டி வந்து என்ன பண்ணுது, ஸோ இம்பியூரிட்டிஸ் வந்து வாட்டர் கிட்ட மூவ் ஆயிடுது. ஸோ வாட்டர் இருக்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆயிடுது. ஸோ அதான் இங்க வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இங்க கொலாய்டல் சொல்யூஷன் வந்து இருக்குதுன்னா இங்க வந்து வாட்டர் அதோட சேர்ந்து இம்பியூரிட்டிஸ் சேர்ந்துருக்கும். ஸோ வாட்டர் வந்து நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இம்பியூரிட்டிஸ் வந்து தனித்தனியா மூவ் ஆயிடுது. ஸோ நம்ம இம்பியூரிட்டியில வந்து பாசிட்டிவ் அயான் இருந்துச்சுன்னா அது கேத்தோட் நோக்கி மூவ் பண்ணுது. ஸோ வந்து நெகட்டிவ் அயான் இருந்துச்சுன்னா அது வந்து ஆனோட் நோக்கி மூவ் பண்ணுது. ஸோ we are getting the purest form of colloid. ஸோ இந்த மெத்தட் வந்து டயாலிசிஸை விட ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். ஸோ இதில் வந்து நார்மலான ஒரு ஃபில்டர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ கொலாய்டல் சொல்யூஷன் வந்து ஈஸியாக அது வழியாக பாஸ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்ல வந்து என்ன பண்ணுறோம், ஸோ ஒரு கொலாடியன் செலஃபோன் இல்லைன்னா விஸ்கிங், ஸோ அந்த மெம்பரேனில் வந்து அந்த செமிபெர்மியபிள் மெம்பரேனை வந்து ஸோ இதால் வந்து மேட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வந்து என்னாகும், அதோட போர்ஸ் வந்து இன்னுமே வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அப்போ அது வழியாக அந்த ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் வந்து பாஸ் பண்ணும்போது ஸோ இம்பியூரிட்டிஸ் கொலாய்டல் சொல்யூஷன் அதுலயே செட்டில் ஆயிடுது. பட் இம்பியூரிட்டி மட்டும் ஸோ அந்த ஹோல்ஸ் வழியா தனியா வந்து வெளில வந்து போயிடுது. ஸோ இதுதான் வந்து அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கொலாய்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கலர். ஸோ இது வந்து எல்லா கலர் ஆஃப் த சால்வ் வந்து எப்பவுமே வந்து சேமா இருக்காது. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், மில்கை வந்து டைல்யூட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுல வந்து ஒரு ரிஃப்ளெக்டட் லைட்டை வந்து பாஸ் பண்றோம். ஸோ பாஸ் பண்ணும்போது அது வந்து ப்ளூயிஷ் டிங் கலரா இருக்குது. ஸோ இதே வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டட் லைட்னா அது வழியா பாஸ் பண்ணும்போது ஸோ அதோட கலர் வந்து எப்படி இருக்குது, ரெட்டிஷ் டிங் கலர்ல இருக்குது. ஸோ என்னென்ன ரீசன்ஸ் வந்து எதனால அப்படி கலர் வந்து கலர் ஆஃப் த சால்வ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, the method of preparation, wavelength of source of light and the shape and size of the colloidal particle. So whether the observer views the refracted light or the transmitted light. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஸோ அதோட கலர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து சைஸ். ஸோ இதோட சைஸ் வந்து எப்படி இருக்கும், 1 நானோமீட்டர்ல இருந்து 100 நானோமீட்டர் வந்து இருக்குது. ஸோ 10⁻⁹ மீட்டர்ல இருந்து 10⁻�6 மீட்டர். ஸோ வந்து அதோட டயமீட்டர். ஸோ கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தோம், ஒரு ஹெட்ரோஜீனஸ் மிக்சரா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட ஃபில்டரபிலிட்டி. ஸோ ஃபில்டரபிலிட்டினா இதுல வந்து நம்ம ஒரு நார்மல் ஆர்டினரி ஃபில்டர் பேப்பர் வழியா இதை பாஸ் பண்ணும்போது கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் வந்து என்ன ஆகுது, ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடுது. ஸோ ஈஸியா அந்த ஆர்டினரி ஃபில்டர் பேப்பர் வழியா பாஸ் பண்ணி கீழே போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் செட்டிலிங். ஸோ அதாவது நான் செட்டிலிங்னா கொலாய்டல் சொல்யூஷன் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. ஸோ அதனால ஈஸியா வந்து செட்டில் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி. ஸோ வென் த கொலாய்டல் சொல்யூஷன் இஸ் டைல்யூட்டட். ஸோ அதை டைல்யூட் பண்ணும்போது என்ன ஆகுது, அது வந்து ஸ்டெபிலிட்டி அதோட அது வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்குது. ஸோ அதோட வேல்யூம் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து கோயாகுலேஷன் வந்து அந்த இடத்துல ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து டெஃப்யூசபிலிட்டி. ஸோ ட்ரூ சொல்யூஷன்ஸ்க்கு வந்து
Unlike true solutions, colloidal solutions diffuses less readily. So true solution வந்து நம்ம ஒரு செமி பெர்மியபிள் வழியா பாஸ் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகுது, ஈஸியா அது வழியா பாஸ் பண்ணி போயிடும். பட் ஆனா கொலாய்டல் சொல்யூஷன் வந்து பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த அளவுக்கு ஈஸியா வந்து diffuse ஆகாது. ஸோ அதுதான் வந்து diffusibility. ஸோ and then colligative properties. ஸோ நம்ம colligative property நிறைய பார்த்திருப்போம். elevation of boiling point, depression of freezing point, osmotic pressure இதெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு கொலாய்டல் சொல்யூஷனுக்கு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம மாலிகுலர் வெயிட் அந்த கொலாய்டல் சொல்யூஷனுக்கு மாலிகுலர் வெயிட் வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஸோ அண்ட் தென் ஷேப் ஆஃப் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஒவ்வொரு கொலாய்டல் பார்ட்டிகல்ஸும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து இருக்குது. ஸோ AS2S3 யோட ஷேப் வந்து ஸ்பெரிக்கல், FeOH3 யோட ஷேப் வந்து டிஸ்கார் பிளேட் லைக். ஸோ W3 தட் இஸ் டங்ஸ்டன் ஆக்சைடு வந்து ராட் லைக் ஷேப்பா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ கொலாய்ட்ஸுக்கு வந்து ஒரு ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு லைட்டை வந்து ஸோ லைட்டை வந்து பெர்பெண்டிகுலரா வந்து பாஸ் பண்றோம். ஒரு ட்ரூ சொல்யூஷன் அண்ட் தென் கொலாய்டல் சொல்யூஷன். ஸோ ரெண்டு சொல்யூஷன் வழியா பாஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து ட்ரூ சொல்யூஷன்ஸ்ல வந்து அந்த லைட்டை வந்து பார்க்கும்போது ஃபுல்லா டார்க்கா தான் இருக்குது. ஸோ அந்த லைட் போற பாத் வந்து நமக்கு தெரியல. பட் கொலாய்டல் சொல்யூஷன்ஸ்ல வந்து பார்க்கும்போது ஸோ அந்த லைட்டோட பாத் வந்து விசிபிளா தெரியுது நமக்கு. ஸோ என்ன ரீசன், எதனால அப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா டியூ டு ஸ்கேட்டரிங். ஸோ நம்ம லைட்டை வந்து பாஸ் பண்ணும்போது ஸோ பாதி லைட்டை வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ ரிமைனிங் லைட்டை வந்து என்ன பண்ணுது, ஸ்கேட்டர் பண்ணிடுது, எல்லா டைரக்ஷன்லயும் வந்து ஸ்கேட்டர் பண்ணிடுது. சோ அதனால தான் நமக்கு வந்து அந்த லைட் வந்து விசிபிளா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது வந்து ஃபாரடே. சோ அதை வந்து ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணது வந்து டிண்டால். சோ அதனால தான் இந்த எஃபெக்ட் பேர் என்ன சொல்றோம், டிண்டால் எஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கைனடிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ ராபர்ட் ப்ரௌனுங்கிறது ஒரு பாட்டனிஸ்ட். ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு போலன் கிரெயின்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணும்போது ஸோ அது வாட்டர்ல வந்து விழுந்துருது. ஸோ அந்த வாட்டர்ல விழுந்த போலன் கிரெயின்ஸை வந்து மைக்ரோஸ்கோப் வழியா அப்சர்வ் பண்ணாங்க. ஸோ அப்சர்வ் பண்ணும்போது அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து என்ன ஆகுது, ஸோ ரேண்டமா ஜிக்ஸாக்கா, ஸோ சீஸ்லெஸ் மூவ்மெண்ட்னா கண்டினியூஸா அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இந்த இதுதான் என்ன சொல்றோம், பிரவுனியன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது ஏன் அப்படி வந்து கண்டினியூஸா மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒன்னும் அந்த மாலிகுல்ஸ் அந்த போலன் கிரெயின் மாலிகுல் வந்து அங்கங்க பம்பார்ட் பண்ணிக்குது. பம்பார்ட்னா மோதுது. ஸோ அதனாலதான் ஜிக்ஸாக் மோஷன் கண்டினியூஸ்லி மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிரவுனியன் மூவ்மெண்ட்ல இருந்து நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதுல இருந்து நம்ம அவகேட்ரோ நம்பர் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ டு கன்ஃபார்ம் தி கைனடிக் தியரி விச் இது வந்து என்ன ஆகுது, ஸோ அந்த சீஸ்லெஸ் மூவ்மெண்ட். ஸோ இப்ப நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து கொடுக்குறோம். ஸோ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ அந்த மாலிகுலோட மூவ்மெண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் கைனெட்டிக் தியரிய வந்து பேஸ் பண்ணி இது வந்து சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து as the particle is in continuous rapid movement they do not come close. ஸோ இந்த மாதிரி மூவ் ஆயிட்டே இருக்கிறதுனால ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் என்ன ஆகாது, ஸோ ஈஸியா வந்து ரொம்ப கிட்ட வந்து வராது. ஸோ அதாவது ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து கிட்ட கிட்ட வந்து என்ன ஆகும், ஸோ அது வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அட்ராக்ட் பண்ணா அது ஈஸியா கண்டென்ஸ் ஆகி கோயாகுலேட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இங்க வந்து ஆகல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து பிரவுனியன் மூமெண்ட். ஸோ மாலிகுல் வந்து பம்பார்ட் ஆகுது. ஸோ பம்பார்ட்மெண்ட் நடந்தோடனே ஸோ மாலிகுல் வந்து ஜிக்ஸாக் மூவ்மெஷன்ல இருக்குது. ஸோ கண்டினியூஸா ஸோ அங்கேயும் இங்கேயும் இந்த மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பிரவுனியன் மூமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு கொலாய்ட்ஸுக்கு வந்து சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஹெல்ம்ஹால்ட்ஸ் டபுள் லேயர் அண்ட் தி எலக்ட்ரோஃபாரசிஸ். ஸோ ஹெல்ம்ஹால்ட்ஸ் டபுள் லேயர்ல வந்து என்ன சொல்றாங்க, ஒரு இங்க இருக்கிற கொலாய்டு வந்து இங்க இருக்கிற கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா, ஸோ நம்ம இன்னொரு பார்ட்டிகல் இதுல வந்து ஆட் பண்ணும்போது ஸோ அதுல இருக்கிற அயான்ஸ் எந்த அயான் அதிகமா இருக்குதோ ஸோ அப்ப இது நெகட்டிவ்னா பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து இதை நோக்கி அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ அப்ப இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ இதை சுத்தி இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம், கவுண்டர் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற ஸோ பாசிட்டிவ் இருக்குன்னா ஸோ ரிமைனிங் இருக்கிற அயான்ஸ்லாம் இதை சுத்தி வந்து இருக்குது. சோ அப்ப இந்த லேயர் ஃபர்ஸ்ட் இருக்கிற லேயரை நம்ம என்ன சொல்றோம், ஃபிக்ஸ்டு லேயர்னு சொல்றோம். அதர்வைஸ் ஸ்டர்ன் லேயர் அப்படின்னு சொல்றோம். சோ செகண்ட் இருக்கிற லேயர் வந்து சோ இது வந்து செகண்ட் லேயர். சோ இப்ப ரெண்டு லேயருக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அந்த ஒவ்வொரு லேயருக்கும் பொட்டன்ஷியல் வந்து டிஃபரன்ஸா இருக்கும். சோ இப்ப ரெண்டு லேயருக்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், ஜீட்டா பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றோம். அதர்வைஸ் எலக்ட்ரோகைனெட்டிக் பொட்டன்ஷியல். சோ இப்ப ரெண்டு லேயரா ஃபார்ம் ஆகுது இல்லையா, சோ அந்த ரெண்டு லேயர் தான் நம்ம என்ன சொல்றோம், ஹெல்ம்ஹால்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோஃபாரிசிஸ். ஸோ எலக்ட்ரோஃபாரிசிஸ்ல வந்து என்ன பண்றோம், ஒரு யூ டியூப் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதுல வந்து இன்சைட் த கொலாய்டல் சால் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் தென் பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் வந்து 2 சைடு டிப் பண்ணியிருக்கோம். ஸோ அது வழியா கரண்ட்ட வந்து பாஸ் பண்றோம். ஸோ நம்ம எடுத்துக்கிற சால் வந்து பாசிட்டிவ் சார்ஜா இருந்துச்சுன்னா, அது வந்து நெகட்டிவ் நோக்கி கேத்தோட நோக்கி மூவ் பண்ணும். ஸோ நம்ம எடுத்துக்கிறது வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா, ஸோ அது வந்து ஆனோட நோக்கி மூவ் பண்ணுது. ஸோ அப்ப அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுத்துக்கிற சால் வந்து என்ன சார்ஜ்ல வந்து இருக்குது. ஸோ அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து இங்க வந்து என்ன குடுத்துருக்காங்க, எதெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் கொலாய்ட், ஸோ என்னென்ன இதெல்லாம் நெகட்டிவ்லி சார்ஜ்டு கொலாய்ட்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அண்ட் தென் எலக்ட்ரோஃபாரசிஸ். ஸோ எலக்ட்ரோஃபாரசிஸ்ல வந்து என்ன பண்றோம், ஒரு சால் கொலாய்டல் சால வந்து தனியா ஒரு கம்பார்ட்மெண்ட்ல வந்து எடுத்துக்கிறோம். அத வந்து சீல் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு சீல் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அண்ட் தென் அத சுத்தி வாட்டர்ல அது சுத்தி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம், ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்ட வந்து பாஸ் பண்றோம். ஸோ பாஸ் பண்ணும்போது இம்பியூரிட்டீஸ் வந்து இதுல பிரசன்ட் ஆகியிருக்கிற இம்பியூரிட்டீஸ் வந்து என்ன ஆகுது, செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியா வெளில போய் அது இப்போ அந்த வாட்டர் கூட போயிடுது. ஸோ அப்ப இதோட சார்ஜஸ் வந்து ஆப்போசிட்லி இனிஷியலா பார்த்தோம்னா இதோட லெவல் ஆஃப் த வாட்டர் வந்து இங்க இருக்கும். ஸோ ஃபைனல்ல வந்து பார்க்கும்போது லெவல் ஆஃப் த வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அப்ப வந்து இதுல வந்து என்ன மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டர் வந்து டிஸ்பர்ஷன் மீடியம் வந்து இந்த இடத்துல மூவ் ஆகுது. ஸோ அதனால தான் இதோட லெவல் ஆஃப் த வாட்டர் வந்து இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சார்ஜ் வந்து எந்த சைடு மூவ் ஆகுதோ அதை வச்சு அந்த சால்ல வந்து என்ன டைப் ஆஃப் சார்ஜஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொயாகுலேஷன் ஆர் த பிரிசிபிடேஷன். ஸோ இங்க பிரிசிபிடேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிளக்கலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செட்டிலிங் டவுன் ஆஃப் தி சால் பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த மெத்தட் தான் நம்ம என்ன சொல்றோம், கொயாகுலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடிங் ஆஃப் தி எலக்ட்ரோலைட், எலக்ட்ரோஃபோரசிஸ், மிக்சிங் ஆப்போசிட்லி சார்ஜ்டு சால்ட்ஸ், ஸோ அந்த பாயிலிங். ஸோ இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணா அந்த கொலாய்டல் பார்ட்டிகல் வந்து கொயாகுலேட் ஆகுது. So first one is the addition of the electrolytes. Negative ion causes the precipitation of the positively charged salt and vice versa. So நம்ம எடுத்துக்கிற கொலாய்ட்ல வந்து சப்போஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா, நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் பாஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன ஆகுது, நியூட்ரலைஸ் ஆகி அந்த காம்பவுண்ட் வந்து பிரிசிபிடேட் ஆகுது. செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எந்த இதுக்கு வேலன்சி வந்து அதிகமா இருக்குமோ அது வந்து சீக்கிரமா பிரிசிபிடேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து அலுமினியம், பேரியம், சோடியம் வந்து எடுத்திருக்காங்க. இதுலயே பார்க்கும்போது எதுக்கு சார்ஜ் வந்து அதிகமா இருக்கு, அலுமினியம்க்கு. அப்ப அது வந்து ஈஸியா வந்து பிரிசிபிடேட் ஆகும் than the barium and the sodium. The precipitation power of the electrolyte is determined by finding the மினிமம். அப்ப எந்த எலக்ட்ரோலைட்டை மினிமமா நம்ம ஆட் பண்ணும்போது இப்ப 2 ஹவர்ஸ்ல எது வந்து எவ்வளவு மில்லிகிராம், எவ்வளவு மில்லி மோல்ஸ் வந்து கொயாகுலேட் ஆயிருக்குதோ அந்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபிளக்கலேஷன் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோஃபாரிசிஸ். எலக்ட்ரோஃபாரிசிஸ் ஆல்ரெடி இதுல பார்த்தோம் இல்லையா. இதுதான் எலக்ட்ரோஃபாரிசிஸ். எலக்ட்ரோஃபாரிசிஸ்ல வந்து என்ன பண்ணுவோம், சார்ஜ்டு பார்ட்டிகல் வந்து மைக்ரேட். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம எடுத்துக்கிற எலக்ட்ரோலைட்ல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா அது வந்து கேத்தோட நோக்கி மூவ் பண்ணும். அண்ட் தென் சால்ல வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா ஆனோட் நோக்கி மூவ் பண்ணும். அப்ப அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து சார்ஜ் வந்து நியூட்ரலைஸ் ஆகுது. அப்ப அந்த இடத்துல வந்து கொயாகுலேஷன் வந்து நடக்கும். by mixing two oppositely charged. ரெண்டு oppositely charged salts வந்து mix பண்ணும்போது சார்ஜ் வந்து நியூட்ரலைஸ் ஆகும். அந்த இடத்துல வந்து கொயாகுலேஷன் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பாயிலிங். பாயிலிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அங்க வந்து கொயாகுலேஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்றோம்.